சீக்கிரட்டா தகவல் சொல்றது, மக்களை பிரிச்சு வைக்கிறது, எல்லா மக்களையும் பிரிச்சு வச்சு பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணாங்க. ஒரு செஞ்சு ஒரு கைதி மண்ணை கூட கொடுக்க விட மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம். நாட்டோட வளர்ச்சியை நாங்கள் கெடுக்க விரும்பல. நாட்டோட வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் தான். இப்போ வந்து வேற ஒரு பொறுப்பு இருக்கு, வேற வழியே இல்லை சார். இதுதான் என்னோட வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. ரெண்டாவது எங்களோட பிரதான தொழிலே வந்து விவசாயம் தான். திடீர்னு கரண்டை கட் பண்ணி இதெல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆளாயிடும் சார். வெளியில இருந்து யாரும் ஆதரவு தமிழன் அன்பு வணக்கங்கள். என்எல்சியை எதிர்த்து வானாதிராயபுரம் ஊராட்சி தென்குத்து ஊர் பொதுமக்கள் வந்து ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காங்க. 23ஆம் தேதி அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிட்டு இருக்காங்க. அதில் பழனிவேல் சொல்லி ஒரு விவசாயி வந்து நம்மளோட பேச இணைந்திருக்கார். அந்த போராட்டத்தோட தீவிரம் என்ன இருக்கு, இப்போட தேவை என்னவா இருக்கு, ஏன் தமிழக வாழ்மை கட்சி அந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க, பொதுமக்களும் தமிழக வாழ்மை கட்சியும் என்ன தீர்வை முன்னகர்த்தி இந்த போராட்டத்தை நடத்த போறாங்கன்றத திரு பழனிவேல் அவர்கள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. இந்த என்எல்சி போராட்டம் வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இதுல தென்குத்து கிராமத்துக்கு தனியான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கா, இல்ல ஒட்டுமொத்த கோரிக்கை தானா உங்களுக்கும்? இல்ல சார், தொடர்ந்து நாங்க தென்குத்து வானதிராயபுரம் பின்னாச்சி கொடுப்போம் 3 ஊரும் சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் ஊர்ல சில பெரும்புள்ளிகள்லாம் என்எல்சிக்கு ஆதரவா செயல்பட்டு சீக்கிரட்டா தகவல் சொல்றது, மக்களை பிரிச்சு வைக்கிறது, இந்தந்த குரூப் நான் கொண்டு வந்து தரேன், எனக்கு கார்னர் பிளாட்டு வழங்கி கொடுங்க, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 சீட்டு கொடுங்க, நான் ஆளுங்களை வேலை சேர்த்து விட்டு நான் போயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊரை என்எல்சி அதிகாரிங்க எல்லா மக்களையும் பிரிச்சு வச்சு பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்றாங்க. அதனால எங்களால தொடர்ந்து ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியல. இதுதான் எங்களோட மனவேதனையா இருக்கு. நாங்க வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஊர்ல வந்து ஒரு செண்டு ஒரு கைப்பிடி மண்ணை கூட கொடுக்க விட மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம். நாட்டோட வளர்ச்சியை நாங்க கெடுக்க விரும்பல. நாட்டோட வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம் தான். அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, 10,000 ஏக்கர் இடம் எடுத்து சும்மாவே கிடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா கிடக்குது. அந்த இடத்துல மாற்று ஏற்பாடு பண்ணி நீங்க வெட்டிக்கலான்ற ஒரு வழிமுறையும் நாங்க பொதுமக்களாகிய நாங்க தெரியப்படுத்திருக்கோம். அதுல வெட்டினா இவ்வளவு லேண்ட் எடுக்க தேவையில்ல. நானே இப்ப வந்து என் மூதாதையர், நான் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 தலைமுறையா பாதிக்கப்பட்டு 3வது இடம் தான் தென்குத்துல வந்து குடியமர்ந்திருக்கோம். இந்த இடத்த விட்டு திருப்பி போனா நாங்க வந்து அகதியா தான் இதுக்கு போவோம். முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க, உங்களுடைய முன்னோர்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? வெள்ளைக்கரை இது வெள்ளையங்குப்பம், ஏகொரங்குப்பம், சாணாரப்பாளையம், இந்த கிராமத்துல இருந்து நாங்க எங்களை வந்து என்எல்சியால மறு குடியமர்த்தப்பட்டு தென்குத்து கிராமத்துல வந்து நாங்க குடியிருக்கோம் சார். 3வது இடம் நீங்க இப்போ வந்து தென்குத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க இருந்து திருப்பி ஒரு இடப்பெயர்வுன்னு சொல்றாங்க. ஆமா, வேற இப்ப வந்து வேற ஊருக்கு போறது எங்களுக்கு வேற வழியே இல்ல சார். இதுதான் எங்களோட வந்து செட்டப்பு. இங்கதான் நாங்க வந்து மாமா, மச்சான், பங்காளியோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்த விட்டு எங்களால வெளியில போக முடியாது. 2வது எங்களோட பிரதான தொழிலே வந்து விவசாயம் தான். விவசாயம் பண்ணி நாங்க பொழைச்சுக்குவோம். எங்களுக்கு வந்து ஆர்டிசியன் ஊத்து இருந்துச்சு என்எல்சில. இதெல்லாம் நீரெல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி எங்க எங்க ஊரை பாலைவனமாக்கிட்டு விவசாயம் பண்ணக்குள்ள விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை தரத்துல, குடிநீர் தண்ணி பைப் வந்து கட் பண்ணிடுறது, பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போரை ரிப்பேர் பண்றது, திடீர்னு கரண்டை கட் பண்றது, இதே மாதிரி தொடர்ந்து இன்னலுக்கு நாங்க ஆளாகிட்டு இருக்கோம் சார். எங்களை வந்து விரட்டி அடிக்கிறதுல நோக்கமா இருக்காங்க. ஊர்ல ஒரு சில பிரதிநிதிகள் என்எல்சி பக்கம் சேர்ந்துக்கிட்டு பிரித்தாளின் கொள்கையை யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நிர்வாகம் வந்து நிர்வாக சாதகமா யாரெல்லாம் வந்து ஊர்ல இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கையை வச்சுட்டு எங்களை நிலத்தை கையகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு முயற்சிக்குது. ஆனால் எங்களை போன்ற இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க அதுக்கான இடத்த கொடுக்க மாட்டோம், விட மாட்டோம். இப்போ நீங்க உங்க ஊர் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. ஊர் முழுவதும் உங்களுக்கு பின்னதான் இருக்காங்களா, இல்ல கட்சிகளா பிரிஞ்சுதான் இருக்காங்களா? அதனால நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி வைக்கிறேன். இல்ல சார், எங்க ஊர் முழுவதும் எங்க பின்னாடி இருக்காங்க சார். நம்ம ஊர்ல நாங்க ஒரு இளைஞர் சமுதாயம் சேர்ந்துட்டு இந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்கோம். எங்களை நம்பிதான் எங்க ஊர்ல படிப்பறிவு இல்லாதவங்க, விவசாயம் பண்றவங்க, பால் தயிர் விற்கிறவங்க, இட்லி சுட்டு விற்கிறவங்க எங்களை நம்பிதான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப எங்க ஊர்ல தொடர்ந்து நடக்கிற போராட்டத்துக்கு யார் தான் இதை வழி நடத்துறா, இதுக்கு பின்புலம் யார் தான் அப்படின்னு தெரியப்படுத்தாத மாதிரி நாங்க வந்து வழி நடத்தி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் தென்குத்துல உள்ள போனா என்எல்சிக்கு வந்து கொஞ்சம் வச்சே இருக்கும். ஏன்னா நிறைய டைம் வந்து அதிகாரிகளை சிறைப்பிடிக்கிறது, வாகனங்களை சிறைப்பிடிக்கிறது, தொடர்ந்து இதெல்லாம் நாங்கள் அச்சுறுத்திருக்கோம். அதனால தென்குத்துல போனோம்
இது மாதிரி பயம் இருக்குன்றது நிர்வாகத்துக்கு தெரியும் சார். அதனால நாங்க அப்ப வழி இந்த போராட்டத்துக்கு எதுவும் நடத்த நெருக்கடி இந்த போராட்டத்துக்கு இது வரைக்கும் எதுவும் நெருக்கடி கொடுக்கலையா? NLC சார்பா நெருக்கடி நெருக்கடி எதுவும் வரலையா? நெருக்கடி இருக்கு சார். ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு குடியிருப்பு பகுதியில வந்து நிலக்கரி சுரங்கம் வெட்டுறதுக்கு மகாலட்சுமி தனியார் கான்ட்ராக்டர் மூலியமா வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. எங்க குடியிருப்பு பகுதிக்கும் வீடு மைன்ஸுக்கும் ஒரு 50 மீட்டர் தான் இடைவெளி இருக்கு. மைன்ஸ் ஆக்ட் ம். பிரகாரம் ஒரு 300 மீட்டரு, 400 மீட்டருக்கு குடியிருப்புக்கு அந்தாண்ட தான் வந்து மைன்ஸ் பண்ணணும் தோணணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதையும் மீறி ம். ஒரு 50 மீட்டர் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து வெட்டுனாங்க. அத போய் நாங்க தடுத்து நிறுத்தினோம். சொன்னோம் கேட்கல. ஆனா வாகனத்த சிறைப்பிடிச்சுட்டோம். அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. டிஎஸ்பி ஐயாலாம் வந்து பேசி சமரசம் பண்ணி, இனி எங்க வேலி போட்டு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டு, சர்வீஸ் ரோட்லாம் போட்டு குடுத்துட்டு நாங்க இப்ப வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதனால கொஞ்சம் அப்படியே நாங்க அந்த கூட்டத்த விலகிட்டோம். இப்ப இந்த போராட்டம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா, யாரெல்லாம் உங்க கூட நிக்கணும்? எந்த வழிமுறைகள தொடர்ச்சியா நீங்க முன்னெடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. சார் எங்களுக்கு எங்க போராட்டம் வெற்றி பெறதுக்கு வெளியில இருந்து யார் ஆதரவு குடுத்தாலும் தொடர்ந்து நாங்க வந்து அவங்க கூட பயணிப்போம் சார். அது ம். அதாவது அரசியல் பார்க்க மாட்டோம். எந்த ஒரு நல்ல மனிதரா இருந்தாலும் ஊர்ல வந்து உங்களுக்கு ஆதரவு குடுக்கன்னு சொன்னா அவங்க கூட தொடர்ந்து பயணிக்க எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நாங்க தொடர்ந்து நிற்போம் சார். இப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல புதுசா உருவான கட்சி, பழைய கட்சிகள்னு சொல்லி நெறைய கட்சிகள் இருந்தா கூட, வேல்முருகன் அவர்கள் மட்டும் ஏன் இத வந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறாரு? ஏன் அவர்கள் மட்டும் உங்களுடைய போராட்டத்துக்கு அது முன்னெடுக்கணும்? அதாவது இருக்கிற அரசியல் கட்சிகளை விட கூடுதல் கவனம் செலுத்துறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரு இந்த மண்ணின் மைந்தர். இங்க நடக்கிற மக்களா நடக்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு நேரடி பார்வையில இருக்கு. ஏன்னா, ம். அப்ப நாங்க குடியிருக்கிற பகுதிக்கும், வேல்முருகன் அண்ணன் இருக்கிற இடத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருக்கும் குடியிருப்பு. அதனால இங்க உள்ள ம். நியூஸ் எல்லாமே அப்டேட் அவருக்கு தெரியும். எங்களோட வலியும் வேதனையும் தெரியும். தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறாரு. அவரு முதல் தடவ எம்எல்ஏ ஆனதுலேருந்து, இப்ப இருக்கிற எம்எல்ஏ வரைக்கும் அவரு என்னென்ன விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்றத நாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவரு எங்களுக்கான உதவி செஞ்சு தருவார்ன்னு நம்பி தான் அவங்ககிட்ட போயிட்டு நாங்க இந்த உதவி கேட்டா, அவர் வந்து தொடர்ந்து பண்ணி தர்றாரு சார். நன்றி சார். மகிழ்ச்சி. உங்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும்னு வாழ்த்திக்கிறேன். தொடர்ந்து அந்த மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, இடப்பெயர்வு இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும்னு கேட்டுக்கிட்டு, உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி.